சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டுங்க. சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்து 2002 பிரிஞ்சு வந்துச்சு. ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது, ரொம்ப டிராஃபிக்காக இருக்குதுன்னு சொன்னாங்க. 2002 கொண்டு வந்தாங்க சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்ட். சிங்காநல்லூர்லேருந்து மதுரைக்கு ஏசி பஸ் காலையில் வந்து 3:40 11 மணி வரைக்கும் இருக்குங்க பஸ்ஸு. நைட் 8:10 போகிறது மட்டும் ராமேஸ்வரம் பார்த்துங்க. கீழே வந்து மதுரை வழியாக போகிற பஸ்ஸு, மதுரை வழியாக போகிற பஸ்ஸு சிவகாசி, ராமேஸ்வரம், திருநெல்வேலி, சாயல்குடி, அருப்புக்கோட்டை, கோவில்பட்டி, தூத்துக்குடி, திருச்செந்தூர், விருதுநகர், ராஜபாளையம், தேவக்கோட்டை, மார்த்தாண்டம், சிவகங்கை, ஏர்வாடி, மதுரைங்க. ஒரு பஸ் டைமிங்ஸ் பார்த்துக்குங்க. திருச்சி வழியாக போகிற ஏசி பஸ் பார்த்தீங்க நைட்டு நள்ளிரவு 12:30 வரைக்கும், 12:30 காலையில் 12:30 11:45 வரைக்கும், 11:40 வரைக்கும் இருக்குது. அதில் இடையில போகிற பஸ் வந்து கரூர், கும்பகோணம் வரைக்கும் போகிறது, தஞ்சாவூர் வரைக்கும் போகிறதுன்னு இருக்குங்க. தெரியுதா? இது வந்து திருச்சி வழியாக போகிற பஸ்ஸு. திருச்சி, ஒரத்தநாடு, புதுக்கோட்டை, கும்பகோணம், காரைக்குடி, தொண்டி, திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி, பட்டுக்கோட்டை, ஜெயங்கொண்டம், திருவாரூர், தஞ்சாவூர், துறையூர், ஆலங்குடி, அரியலூர், அறந்தாங்கி, பெரம்பலூர், நாகப்பட்டினம். இதான் பஸ்ஸு டைமிங்கு பார்த்துக்குங்க. இது வந்து மதுரை பஸ்ஸுங்க. இந்த என்ட்ரன்ஸ் 2 என்ட்ரன்ஸு, இது எக்ஸிஸ்ட்டு. மணி வந்து 5:58. மதுரை பஸ் வந்து இப்போ ஒன்று கிளம்பிடுச்சுங்க. மதுரை பஸ் ஒன்று கிளம்பிடுச்சு, இன்னும் அப்படியே போட்டுருவாங்க. அடுத்து அங்கே திருநெல்வேலி பஸ் இருக்குது, ஏசி பஸ் மதுரை பஸ் இருக்குது, இங்கே வந்து திண்டுக்கல் பஸ் இருக்குது. டவுன் பஸ் எல்லாம் வந்து இங்கே வந்து நிறுத்தி பேசஞ்சர் இறக்கிட்டு வெளியே போயிடும். அந்த பக்கம் வந்து திருச்சி பஸ். திருச்சியிலேருந்து பஸ்ஸு போகிற டைமிங்க பார்த்துக்குங்க. கிளியராக தெரியுதா? அதாவது டைம் பஸ்ஸோட வந்து ட்ராவல் டைம் கூட போட்டாங்க. ஓகேங்களா? திருச்சியில் பரவாயில்ல, டிஸ்டன்ஸு, கிலோமீட்ரு எல்லாமே போட்டாங்க. அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன பார்த்துங்க எவ்வளோ நேரம் ஆகும் அதெல்லாம். பள்ளப்பட்டி, துவரங்குறிச்சி, திருவாரூர், தஞ்சாவூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், கொடுமுடி பஸ் டைமிங் இருக்குது. காரைக்குடி, கும்பகோணம், ஜெயங்கொண்டம், ஈசநத்தம், சிதம்பரம், அரியலூர், திருச்சி. $140 காந்திபுரம்லேருந்து சிங்காநல்லூர் பஸ்ஸுங்க. அது பஸ் நம்பர்ஸ் பார்த்துக்குங்க. 95, 140 இதெல்லாம் காந்திபுரம் போகிற பஸ்ஸு. இன்னொரு 140 ஒரு பஸ் வருங்க. இது காந்திபுரம் போகிறது தான். திண்டுக்கல் போகிற பஸ் கிளம்பிடுச்சு. இந்த மதுரை நிற்கிது, பின்னாடி திருநெல்வேலி, இதுக்கும் மதுரை ஏசி பஸ். இதெல்லாம் வந்து டவுன் பஸ். டவுன் பஸ் தான் ஃபுல்லாக. ஏன்னா வந்து மதுரை பஸ்ஸு, திருச்சி பஸ் எல்லாம் டைமிங். தூத்துக்குடியிலேருந்து ஒரு பஸ்ஸு இப்போ தாங்க வந்துருக்கு காலையில்.
மதுரை பஸ் கிளம்பிடுச்சுங்க. மதுரை வந்து ஆரப்பாளையம் போவாங்க. அப்புறம் வந்து கனெக்ஷன் வந்து மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் வந்து விருதுநகர், கிழக்க தூத்துக்குடி, அது மாதிரி தெற்கு சைடு போகிறதுக்கு மாட்டுத்தாவணி போவாங்க. கோயம்புத்தூர்லேருந்து போகிற அந்த பழனி போகிற பஸ் எல்லாம் மேக்ஸிமம் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் தாங்க. அடுத்து திருநெல்வேலி, கோயம்புத்தூர் டு திருநெல்வேலி பஸ் கிளம்பிடுச்சு. எல்லாமே வந்து வழிவண்ட திண்டுக்கல் பைபாஸு, ஒட்டன்சத்திரம், தாராபுரம், ஆரப்பாளையம் போய் சாயல்குடி வண்டி வந்துருச்சுங்க. பஸ்ஸு பார்த்துங்க, மதுரை ஆரப்பாளையம் மாட்டுதான் 2 பஸ் தான் போகும். ஆனால் வந்து மதுரை வரைக்கும் போகிற பஸ்ஸு மேக்ஸிமம் ஆரப்பாளையம் வரைக்கும் தான் போகும். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கோவை டு மதுரை ஏசி பஸ் ஃபேர் வந்து 235 ரூபா போட்டிருக்காங்க. பஸ் ரூட்டு வித்தியாசமாக இருக்குது. பழனி, சவரிக்காடு, பெருமாள் மலை, கொடைக்கானல். அந்த பஸ் கோயம்புத்தூர் சிங்கில் வந்திருக்கு போல். இது எல்லாமே ரெஸ்ட்டுங்க. நைட்டு வந்த வண்டி, இப்போ வந்த வண்டி தான். ஓகேங்களா? நைட்டு இப்போ வந்த வண்டி ஃபுல்லாக ரெஸ்ட்டை போட்டு நைட்டு வந்த வண்டியெல்லாம் இப்போ எடுப்பாங்க. இப்போ வந்து திருச்சி, கரூர் வந்து போகிற பஸ் எல்லாம் இங்கே நிற்கும். திருச்சி, கரூர், புதுக்கோட்டை, அறந்தாங்கி, தஞ்சாவூர் எல்லா பஸ்ஸும் இங்கே தான் நிற்கும். எல்லா பஸ்ஸுமே பார்த்திங்கன்னா கரூர், வெள்ளவூர், திருச்சி, குளித்தலை போய் போகிற பஸ் தான். சாயல்குடி வந்து இப்போ ஒன்று ரேக்கில் போட்டிருக்காங்க, இன்னொன்று வந்து ரெஸ்ட்டு. ஓகேங்களா? ரெண்டு பஸ் இருக்கும் ஆல்டர்னேட்டாக. இங்கேருந்து கிளம்புற வேணும், அங்கேருந்து கிளம்புற மாதிரி இருக்கும். இது வந்து கோவை இந்த ரூட் போகிறதெல்லாம் சிறுவாணி எக்ஸ்பிரஸ் போட்டிருக்காங்க. ஸ்பேர் பஸ் தான் போல். திருச்சி வண்டின்னு நினைக்கிறேன். இதானுங்க திருச்சி, கோவை, கரூர், திருச்சி. அதுவும் திருச்சி பஸ்ஸு. இந்த ரேக் ஃபுல்லாக திருச்சி, கோவை தான். கரூர், அறந்தாங்கி, புதுக்கோட்டை ஃபுல்லாங்க பஸ்ஸு. டவுன் பஸ் உள்ள வந்து அப்படியே வெளியே போயிடுவாங்க. இப்போதைக்கு எல்லாமே வந்து ஆர்டினரி பஸ் தான் நிற்குது, நான் ஏசி பஸ் தான் நிற்குது. ஏசி பஸ் வந்து இன்னும் எடுக்கலை போல். இந்த பக்கம் வந்து ரேக் போட்டிருக்காங்க, பட் ஆனால் இது ரெஸ்ட்டு தான். இந்த பக்கம் வந்து வண்டி எடுப்பாங்க. இது வந்து இன்னொரு சைடு, ஆனால் இது சும்மா தான் இருக்குங்க. அவ்வளோக்கா இது வந்து பஸ்ஸு ரெஸ்ட் எடுக்கிற மட்டும்தான் வந்து நிறுத்தி வச்சுப்பாங்க போல். முக்கியமாக மெயின் வந்து திருச்சி, கிழக்கு சைடு, அப்புறம் வந்து தெற்கு சைடு தான். இதெல்லாம் வந்து ரெஸ்ட்டு தான். மீதி எல்லாமே திருச்சி ரேக்கு. இது வந்து ரெஸ்ட்டிங்க, ஃபுல்லாக ரெஸ்ட்டிங் தான்.
காலையில் இனிமேல் கிளம்புவாங்க போல். நேற்று வண்டி மேக்ஸிமம் கிளம்பியிருக்கோம். ஆனால் சனி ஞாயிறு வீக்கெண்டுங்காட்டி காலையில் கொஞ்சம் வண்டி கிளம்புங்க. மணி வந்து 6:22. ஏசி பஸ்ஸு போட்டாங்க ரேக்கில். இன்னொரு பஸ் கோயம்புத்தூர் மாதிரிலே ஆர்டினரி பஸ்ஸும் நிற்கிது. ஏசி பஸ் கரெக்டாக திருச்சிக்கு ஒன்று இருக்குது, கிளம்பிடுச்சுங்க. மதுரைக்கு ஒன்று கிளம்பியாச்சு. அந்த பஸ் ஃபேர் போடல, ஆனால் மதுரை வண்டிக்கு வேணால் 235 ரூபான்னு போட்டாங்க ஏசி பஸ்ஸுக்கு. எல்லாமே கலைஞர் பேருந்து முனையம்னு போட்டிருக்காங்க. திருச்சி புது பஸ் ஸ்டாண்ட் போல் திருச்சி போகிற பஸ். மாட்டுத்தாவணை பர்மடி. மாட்டுத்தாவணை பர்மடி. மாட்டுத்தாவணை பர்மடி. மாட்டுத்தாவணை பர்மடி. தாராபுரத்துக்கு தனியாக பஸ் இருக்குங்க காலையில். மாட்டுத்தாவணை பர்மடி. மாட்டுத்தாவணை பர்மடி.